வந்தார்கள் மடையர்கள், மடையர்கள், கடைமடையர்கள். தம்பி, இந்த பெண்ணமுதை பேய் என்று சொன்ன காவலாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து விட்டு வா. போ போ போ. தாங்கள் நான் இங்கிருந்தபடியே இவளை கண்காணித்துக் கொள்கிறேன். சும்பண்ணா தம்பி, இன்று வரை தாங்கள் தானே எல்லா கட்டளைகளையும் இட்டுக் கொண்டு வருகிறீர்கள். அதன் பிரகாரம் இந்த கட்டளையும் தாங்களே இடுங்கள் அண்ணா. போங்கல போங்கல. நீ நான் இங்கிருந்தபடியே அந்த பெண்ணை கண்காணித்துக் கொள்ளுகிறேன். தம்பி அண்ணா, இப்படி இப்படி புரிகிறதடா உன் எண்ணம்? எனக்கும் புரிகிறது உங்கள் எண்ணம். சுருக்கமாக சொல்லுகிறேன், அந்த பெண்ணை முதலில் பார்த்தவன் நான். ஆகவே எனக்கு தான் அவள் சொந்தம். கண்டுவிட்டால் மட்டும் உனக்கு சொந்தமாகி விடுவாளோ? இந்த பெண்ணை முதலில் காதலித்தவனே நான் தான். காதலா? அந்த பெண்ணை கண்ட மறுகணமே என் தாரமாக எண்ணிவிட்டேன். தம்பியின் தாரத்தை இச்சிப்பது மகாபாபம் அண்ணா. இனி ஒரு தரம் அவளை தாரம் என்று நீ சொன்னால் உன் சிரம் கழுத்தில் இருக்கார். அதுவரை என் கரம் பூ பறித்துக் கொண்டிருக்குமோ? போடா சின்ன பயலை. நீ போடா சுப்பா. அட மூடா, கொஞ்சம் கூட அண்ணன் என்ற மரியாதை இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் அண்ணனாவது தம்பியாவதுடா மடையா. இவளை அடைவதற்காக நான் எந்த முடிவுக்கும் துணிந்து விட்டேன். ஓடிவிடு. ஓடுவதா? அடே, இவளை நான் தான் அடைய போகிறேன். முன்னால் ஆட வைப்பார். முதலில் இந்த வாளுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நெருங்க அவளை.